டார்க் வெப் நம்ம சேனலோட மோஸ்ட் வியூட் அண்ட் மோஸ்ட் ரெக்வெஸ்டட் டாபிக். இந்த டாப்பிக்கை பற்றி நம்ம எவ்வளோ ரிசர்ச் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு இது ரொம்ப மோசமாகிக்கிட்டே இருக்கும். நான் எல்லா வீடியோஸ்லையுமே சொல்லியிருக்கேன், அதாவது டார்க் வெப்பில் வந்து நம்மளால ஒரு கில்லரை ஹையர் பண்ண முடியும். அதாவது உங்களுக்கு யாரையாவது கொல்ல வைக்கணும்னா அப்போ நீங்கள் பணத்தை கொடுத்து பிட்காயின்ஸில் நீங்கள் பே பண்ணி நீங்கள் அவங்கள கொல்ல வைக்கலாம். அண்ட் இந்த மாதிரி எல்லா கில்லர்ஸுமே யூஸ்வலாக அனானமஸாக இருப்பாங்க. அவங்க யாரு எப்படி இருப்பாங்கன்றது நமக்கு தெரியாது. அண்ட் அந்த மாதிரி ஆளுங்களை தான் ஹிட்மேன்னு சொல்லுவாங்க. ஆனால் 3 அந்த மாதிரி ஹிட்மேன்ஸ் இருந்தாங்க, கில்லர்ஸ் இருந்தாங்க. அவங்க ஒரு பொண்ணை எந்த ஒரு காரணமே இல்லாமல் கொண்டு அவங்க மாட்டிக்கிட்டாங்க. அந்த கில்லரோட பேர் கெஞ்சி கவாகாசி. அவனுக்கு 40 வயசு. அவன் டார்க் வெப்பை ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தான். கெஞ்சி கிட்ட ஒர்க்கும் இல்லை அண்ட் அவனுக்கு ஒரு ஃபேமிலியுமே இருந்தனால அவனுக்கு நிறைய பணம் தேவைப்பட்டுச்சு. அதனால அவன் நிறைய பணம் சம்பாதிக்கணும். அதனால கெஞ்சி 1999ல டார்க் வெப்ல சர்வ் பண்ணான். அண்ட் அவன் டார்க் வெப்ல மக்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை செல் அண்ட் பை பண்ணான். கெஞ்சி டார்க் வெப்ல நிறைய ஃபேக் கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் செல் பண்ணான். அது கூடயே அவன் டார்க் வெப்ல நிறைய கெட்ட விஷயங்கள் பண்ணான். அண்ட் அதனால அவனால எக்ஸ்ட்ரா கேஷ் சம்பாதிக்க முடிஞ்சிச்சு. ஆனா கெஞ்சி ஸ்மோக் பண்ணுவான் அண்ட் ட்ரிங்க் பண்ணுவான். அதனால அவனோட எல்லா பணத்தையுமே அவன் ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங்ல இழந்துட்டான். அப்புறம் அவனோட வீடுமே போயிடுச்சு கடைனால. அது கூடயே கெஞ்சியோட ஒய்ஃப் அண்ட் அவனோட குழந்தைங்க அவனை விட்டுட்டு போயிட்டாங்க. அண்ட் கெஞ்சியோட ஒய்ஃப் அவனுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஏன்னா கெஞ்சி தினமும் ட்ரிங்க் பண்ணி அவனோட ஒய்ஃபை அப்யூஸ் பண்ணுவான் அண்ட் அவனோட ஒய்ஃபை அடிப்பான். அதனால அவங்க டைவர்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்ப கெஞ்சி மட்டும் தான் இருந்தா. 2003ல இருந்து 2007 முடியும் கெஞ்சி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணான். அண்ட் அவன் நிறைய தடவை ஜெயிலுக்குமே போயிட்டு வந்துட்டான், டார்க் வெப்ல இல்லீகல் ஸ்டப்ஸ் எல்லாம் செல் பண்ணனால. 2007ல கெஞ்சி ஜெயில இருந்து வெளியில வந்தான். அவன் ஜெயில இருந்து வெளியில வந்த உடனே அவன் டார்க் வெப்ல ஒரு மெசேஜ் கொடுத்தான். அதாவது எனக்கு ஒரு ஹிட்மேன் ஹையருக்கு வேணும், யாராவது என் கூட வேலை பார்க்க இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா சொல்லுங்க. அண்ட் அந்த மெசேஜுக்கு 2 பேர் ரிப்ளை பண்ணாங்க. We are ready to be an killer and we are ready to join you. அண்ட் அந்த ரிப்ளை பண்ண ஆளோட பேர் சுகாசா கேண்டா. அவனுக்கு 36 வயசு. அண்ட் அவன் ஸ்கூல்ல படிச்சதுமே எல்லா பசங்களுமே அவனை ரொம்பவும் கேவலப்படுத்தினாங்க. அது கூடயே வீட்டிலையுமே அவனோட அப்பா அவனை அப்யூஸ் பண்ணாங்க. அண்ட் அவன் ரொம்ப கஷ்டத்துல இருந்தான். அவனை இவ்வளோ மோசமா அப்யூஸ் பண்ணனால அவன் ஒரு லோக்கல் கேங்ல ஜாயின் ஆனான். அண்ட் அவன் அந்த கேங்ல ஜாயின் ஆனதுக்கப்புறம் அவனுமே சின்ன சின்ன கிரைம்ஸ் பண்ணான். லைக் டார்க் வெப்ல கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் செல் பண்றது. 1989ல சுகாசோ அவனோட கிராஜுவேஷன் முடிச்சக்கப்புறம் அவன் ஒரு நியூஸ் பேப்பர் கம்பெனியில ஜாப் சேர்ந்தான். அந்த கம்பெனியில அவனுக்கு சேலரி ரொம்ப கம்மியா இருந்தனால சுகாசோக்கு அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட ஒரு சில நேரத்துல காசு வாங்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. அண்ட் கெஞ்சி மாதிரி தான் சுகாசோக்குமே அதிக கடன் இருந்துச்சு. அதனால அவனுக்குமே பணம் தேவைப்பட்டுச்சு. செகண்ட் மெசேஜ் பண்ண ஆள் யோசித்தோமோ ஹோரி. அவனுக்கு 32 வயசு. அவன் ஒரு டாட் பிளேயர். யோசித்தோமோ மேல எந்த ஒரு கிரைம் கேஸுமே இல்லை. ஆனா யோசித்தோக்கு 4 மில்லியன் யென் கடன் இருந்துச்சு. அண்ட் அவனுக்குமே பணம் ரொம்ப தேவைப்பட்டுச்சு. இந்த 3 பேர்கிட்டயுமே ஒரு விஷயம் காமனா இருந்துச்சு, அது கடன். அண்ட் இந்த 3 பேருமே கெஞ்சி, சுகாஷோ அண்ட் யோஷிதோமோ, அந்த 3 பேர்த்துக்குமே பணம் ரொம்பவும் தேவைப்பட்டுச்சு. அந்த 3 பேருமே பணத்துக்காக என்ன வேணா பண்ண ரெடியா இருந்தாங்க. அது ஒரு கொலையா இருந்தாலும் கூட அதை பண்ண ரெடியா இருந்தாங்க. 27 ஆகஸ்ட் 2007 நாள் அன்னைக்கு அந்த 3 பேருமே யோஷியோட வீட்டுல மீட் பண்ணாங்க. அவங்க 3 பேருமே சேர்ந்து ஒரு பிளான் பண்ணாங்க. அதாவது யாரெல்லாம் கசினோக்கு போறாங்களோ, எந்த ஆளுங்கெல்லாம் கசினோக்கு போறாங்களோ அவங்க 3 பேருமே அவங்க கசினோல இருந்து வெளியில வர்றப்ப அவங்கள ஃபாலோ பண்ணி போவாங்க. அண்ட் அவங்கள ஃபாலோ பண்ணி போனதுக்கப்புறம் அவங்கள கிட்னாப் பண்ணி அவங்க கிட்ட பணம் டிமாண்ட் பண்ணலான்ட்டு முடிவெடுத்தாங்க. ஏன்னா அவங்க சீக்கிரம் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வேற எந்த வழியுமே இல்லை. அவங்க கசினோல இருந்து வர்ற ஆளுங்களை மட்டும் ஏன் சூஸ் பண்ணாங்கன்னா, அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, கசினோக்கு அப்படி ஒரு ஆள் போறானா அப்ப கண்டிப்பா அவங்க கிட்ட நிறைய பணம் இருக்கும். அண்ட் அதனால தான் அவங்க கசினோக்கு போற ஆளுங்களை சூஸ் பண்ணாங்க. இப்போ அவங்களோட பிளான் படி 23 ஆகஸ்ட் நாள் அன்னைக்கு அவங்க கசினோல இருந்து வந்த ஒரு ஆளோட காரை சேஸ் பண்ணி போனாங்க. ஆனா அவனோட வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம்
அந்த ஆளோட வீட்டோட செக்யூரிட்டி, அது கூட அவனோட வீட்டில் ஒரு செக்யூரிட்டி டாகுமே இருந்துச்சு. அதை பார்த்த உடனே அவங்க இவனை கிட்னாப் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்டு அவங்க திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டாங்க. அப்புறம் அடுத்த நாள் இதே மாதிரி தான் அவங்க கசினோலேருந்து வெளியில் வந்த ஒரு ஆளை ஃபாலோ பண்ணாங்க. அண்ட் அவனை ஃபாலோ பண்ணக்கு அப்புறம் அவனோட வீட்லேயுமே அதிக செக்யூரிட்டி இருந்தனால திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டாங்க. அந்த 3 பேருமே நிறைய பேரை ஃபாலோ பண்ணாங்க அண்ட் கிட்னாப் பண்ணிடலான்னு முடிவு பண்ணாங்க. ஆனா அவங்களால முடியல. அப்புறம் அந்த 3 பேருமே ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆயிட்டாங்க. அவங்க இப்ப என்ன சொன்னாலும் பண்ண ரெடியா இருந்தாங்க. அப்பதான் அந்த 3 பேருமே ரீ இசோகைய டார்கெட் பண்ணாங்க. ரீ இசோகை ஒரு 31 வயசு பொண்ணு. அவ அங்கிருந்த ஒரு லோக்கல் ஃபார்ம்ல கிளர்க்கா ஜாப் பண்ணா. அவளோட ஃபேமிலியில அவளோட அம்மா மட்டும் தான் இருந்தாங்க. ஏன்னா அவளோட அப்பா அவ சின்ன பொண்ணா இருந்தப்பவே இறந்துட்டாரு. அப்ப காலேஜ் முடிச்சோடனே அவ ஒரு ஜாபுக்கு ஜாயின் பண்ணிட்டா. பிகாஸ் அவளுக்கு அவளோட அம்மாக்கு ஒரு வீடு வாங்கி தரணும். ரீ இசோகை ரொம்ப பிரில்லியன்ட் அண்ட் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் லேடி. ஒரு நாள் அவ ஆபீஸ்ல இருந்து வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. ஆனா அவளோட அபார்ட்மெண்ட் அவளோட ஆபீஸ் பக்கத்துல இருந்தனால அவ ஓவர் டைம்மே ஜாப் பண்ணா. இசோகை அவளோட வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தப்ப அவ பக்கத்துல இருந்து ரொம்பவும் வேகமா ஒரு வண்டி போகுச்சு. ஆனா அவ அந்த வண்டிய அவ்வளவா நோட்டீஸ் பண்ணல. அப்புறம் ஒரு ஆள் அவ முன்னால வந்து நின்றுந்தான். அவன் ஏதோ ஒரு இடத்த தேடுற மாதிரி ஆக்ட் பண்ணான். இசோகை அவகிட்ட வந்த உடனே அவன் கேட்டான், இங்க பக்கத்துல கன்வீனியன்ஸ் ஸ்டோர் எங்க இருக்கு? அண்ட் அவன் சொல்றதுக்குள்ள பின்னால இருந்து ஒரு ஆள் வந்து அவளை பிடிச்சிட்டான். அவ பயங்கரமா கத்துனா. ஆனா பக்கத்துல இருந்த ஆளுங்களுக்கு யாருக்குமே கேட்கல. அப்புறம் அந்த 3 பேருமே சேர்ந்து இசோகைய ஒரு கார்ல தூக்கி போட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. அவளை கார்ல தூக்கி போட்ட உடனே அவளோட கையில ஹேண்ட் கப்ஸ் போட்டுட்டாங்க. அப்புறம் அவளோட பேக்ல இருந்து 6200 yen, அது கூட அவளோட ஏடிஎம் கார்டை எடுத்துட்டாங்க. அப்புறம் கத்திய வச்சு ரே இசோகைய மிரட்டினாங்க அவளோட ஏடிஎம் பின் சொல்ல சொல்லி. ரே இசோகை ரொம்ப பயந்து போய் இருந்தா. அண்ட் அவளோட உயிரை காப்பாத்துறதுக்காக அவளோட ஏடிஎம் கார்டோட பின் சொல்லிட்டா. அது கூடயே கெஞ்சி ரேப் பண்ணமே ட்ரை பண்ணா. ஒரு மேரீட் ஆள், அவனுக்கு குழந்தைகள் இருந்தாங்க. அந்த ஆள் போய் ஒரு சின்ன பொண்ணை ரேப் பண்ண ட்ரை பண்ணான். ஆனா அவன் கூட வந்த 2 பேருமே அவனை நிறுத்திட்டாங்க. ரே கார்ல இருந்து வெளியில ஓடி போகவே முயற்சி பண்ணான். அப்ப அந்த 3 பேருமே சேர்ந்து ரேவை கொன்றலான்னு முடிவெடுத்துட்டாங்க. அவ ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை நீங்க விட்டுருங்க அப்படின்ட்டு ரொம்பவும் கெஞ்சினா. ஆனா அப்பயுமே கெஞ்சி அவளோட வாயில டேப்பு போட்டுட்டான். அண்ட் அப்புறம் அவன் 30 தடவை சுத்தியலை வச்சு அவளோட தலையில அடிச்சான். 30 தடவை அவன் சுத்தியலை வச்சு அவளோட தலையில அடிச்சதுக்கப்புறம் அந்த மித்த 2 பேருமே அவளோட கழுத்துல கயரை வச்சு இழுத்து கட்டிட்டாங்க. அந்த 3 டார்க் வெப் கில்லர் ரேவை ரொம்ப மோசமா அடிச்சாங்க. அதனால அவ இறந்துட்டா. அப்புறம் காலையில ரேவை மிசுனாமி அப்படின்ற ஒரு ஃபாரஸ்ட்ல போய் அவளோட பாடியை தூக்கி போட்டாங்க. அப்புறம் அவங்க ஏடிஎம்ல அந்த பணத்தை வித்ட்ரா பண்றதுக்காக போனாங்க. ஆனா ஏடிஎம் போனதுக்கப்புறம் அவங்களுக்கு விஷயம் தெரிய வந்துச்சு. அதாவது ரே சொன்ன பின் அது தப்பானது. அண்ட் அப்புறம் அவங்க அந்த 6200 எண்ணை அவங்க பிரிச்சுக்கிட்டாங்க. அடுத்த நாள் இதே மாதிரி திரும்ப நைட்டு நேரத்துல ஒரு பொண்ணை கடத்தி அவகிட்ட பணம் கேட்கலாம் அப்படின்ட்டு அவங்க பிளான் போட்டாங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அன்னைக்கு நாள் ஒரு ஆள் போலீஸுக்கு கால் பண்ணலாட்டி அன்னைக்கு ஒரு பொண்ணோட உயிருமே போயிருக்கும். ஜப்பான்ல ஒரு ரூல் இருக்கு. அதாவது அப்படி யாராவது கிரைம் பண்ணி மாட்டிக்கிட்டாங்கன்னா அப்ப அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுப்பாங்க. அண்ட் அப்படி நம்மளாவே போய் சரண்டர் பண்ணிட்டா அப்ப நம்மளுக்கு தூக்கு தண்டனை கிடைக்காது. இந்த மர்டரை பண்ணக்கு அப்புறம் கெஞ்சி ரொம்பவும் பயந்து போயிருந்தா. அண்ட் அவனுக்கு தூக்கு தண்டனை கிடைச்சிருமோ அப்படின்ட்டு பயந்து இருந்தான். அதனால அவனே போய் போலீஸ் கிட்ட போய் சரண்டர் பண்ணிக்கிட்டான். அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் அவனை இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. அப்ப அவன் அந்த பொண்ணோட லொகேஷனை கொடுத்துட்டான். அது கூடயே கெஞ்சி இந்த விஷயமே சொன்னா, என் கூட சேர்ந்து இன்னொரு 2 பேருமே என் கூட சேர்ந்து இந்த மர்டரை பண்ணாங்க. அப்புறம் போலீஸ் அந்த 2 பேரையுமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவளோட லொகேஷனுக்கு போனதுக்கு அப்புறம் போலீஸ் அவளோட பாடியை பார்த்தாங்க. அண்ட் அவளோட பாடியை பார்த்ததுக்கப்புறம் போலீஸ் அவளோட அம்மாவுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் அவளோட அம்மா அவளோட நிலைமையை பார்த்து ரொம்பவும் அழுதாங்க. அண்ட் அவங்க அந்த 3 பேருக்குமே
ரேவை இவ்வளோ மோசமாக கொண்டனால அவங்க 3 பேர்த்துக்குமே டெத் பெனால்ட்டி கிடைக்கணும்ட்டு பெட்டிஷன் போட்டாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. அப்புறம் 18 மார்ச் 2009 கெஞ்சி அண்ட் யோஷிடோமோக்கு லைஃப் இன் பிரிசன் சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க அண்ட் சுகாசோக்கு டெத் பெனால்ட்டி கொடுத்துட்டாங்க. 25 ஜூன் 2015 சுகாசோக்கு தூக்கு தண்டனம் கொடுத்துட்டாங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்த வீடியோ இப்போ லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் வந்து புதுசாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் திஸ் இஸ் அ ட்ரூ ஸ்டோரி.